வணக்கம். இன்றைய பதிவுல மூவேந்தர்கள் குறித்து பார்க்கலாம். மூவேந்தர்கள்னா யாரு? அவர்களுடைய ஆட்சி காலத்துல சமூக நிலை எப்படி இருந்துச்சு? எந்தெந்த மன்னர்கள் என்ன மாதிரியான ஆட்சி முறையை கையாண்டு வந்தாங்க? இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. மூவேந்தர்கள்னா யாருன்னு பார்க்கலாம். வேந்தர் அப்படிங்கிற சொல் அரசன் இல்லனா மன்னனை குறிக்கக்கூடியது. சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் ஆகிய மூவரும் மூவேந்தர்கள் என அழைக்கப்பட்டாங்க. மூவேந்தர்கள் வெறும் ஆட்சியாளர்களா மட்டும் இல்லாம வீரமும் ஈரமும் கொடையும் தாய்மண் பற்றும் நிறைந்தவர்களா இருந்திருக்காங்க. தங்களுடைய வாழ்வை தமிழ் மண்ணிற்காகவே அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழையும் தமிழ் நாட்டையும் காக்கிறதுக்காக தமிழ் மண்ணின் மீது ஆசை கொண்டு வந்த பல மன்னர்களை போரில் வீரத்தோட போரிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்த மூவேந்தர்கள். ஆனா மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்குள்ளேயே நிலம் அடிப்படையில போட்டி ஏற்பட்டதுனால அவர்களுக்குள்ளே முரண்பாடு ஏற்பட்டு போரிட ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள அந்நியர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய நிலையும் ஏற்பட்டுச்சு. மூவேந்தர்கள் குறித்த வரலாற்று குறிப்புகளை கல்வெட்டுகள், செப்பேடுகள், அகழ்வாராய்ச்சிகள் மூலமா நம்மளால அறிந்து கொள்ள முடியும். மூவேந்தர்கள்ல முதலாவதா இருக்கக்கூடிய சேர மன்னர்கள் குறித்து பார்க்கலாம். பண்டைய தமிழகத்துல மேற்கு கரையில சில பகுதிகளையும் தற்போதைய கேரளாவின் சில பகுதிகளையும் ஆண்டு வந்த குடிகளை தான் நாம சேரர்கள் அப்படின்னு சொல்றோம். சேரர்கள் வில் மூலமா அம்பு எய்ததுல சிறந்தவர்களா இருந்ததுனால அவர்களுடைய கொடியில வில் மட்டும் அம்பு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். சேர மன்னர்களுடைய அடையாளப்பூ பனம்பூ. இவர்களுடைய தலைநகரம் கரூர் மற்றும் வஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வஞ்சியை தான் திருவஞ்சை களம் அல்லனா கொடுங்கோளூர் அப்படின்னு சொல்றாங்க. சில சேர மன்னர்கள் தொண்டியையும் தலைநகரா கொண்டு ஆண்டு வந்திருக்காங்க. சேர நாட்டில் இருந்த துறைமுகங்கள்ல முக்கியமான ஒன்று தொண்டி. முசிறி, பந்தர், கொடுமணல் போன்ற துறைமுகங்களும் சேர நாட்டுல இருந்து வந்திருக்கு. கால அடிப்படையில தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சேர மன்னர்களை 3 வகையா பிரிக்கலாம். முற்காலத்து சேரர்கள், கடைச்சங்க கால சேரர்கள், பிற்கால சேரர்கள் அப்படின்ட்டு. முற்காலத்துல ஆட்சி செய்த சேர மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் அதிக அளவுல கிடைக்கப்பெறல. ஆனா கடைச்சங்க காலத்துல பெருஞ்சோற்று உதியன் சேரலாதனுடைய வழிவகையா வந்த சேரர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. சேரமான் மாங்கோதையார், சேரமான் பெருமாள் நாயனார், சேரமான் ஐயனார், குலசேகரவர்மன் போன்றோர் பிற்காலத்து சேரர்களா காட்டப்படுறாங்க. சேர மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்துல தான் பெற்ற இன்பத்தை தன்னுடைய நாட்டு மக்களும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடை உள்ளம் கொண்டவர்களா இருந்திருக்காங்க. தன்னை நாடி வந்த வறியவர்களுக்கு பசி பிணியை போக்கியதோடு அவங்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து புத்தாடை அணிவித்து அவங்களுடைய மகிழ்ச்சியை தன்னோட மகிழ்ச்சியா பார்த்து வாழ்ந்திருக்காங்க சேரர்கள். சேரர்களை பொறுத்த மட்டும் பல குடி பிரிவுகளை சேர்ந்த அரசர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் குறிப்பா உதியன் குடும்பம், பொறையன் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவினர் தான் வரலாற்றுல சிறப்புமிக்க இடத்தை பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல சேர மன்னர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் குறிப்பிட்ட சில மன்னர்களுடைய குறிப்புகளை மட்டும் இந்த பதிவுல நான் தரேன். முதல்ல நாம பார்க்க போற சேர மன்னன் சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். இவன் சங்க காலத்து சேர மன்னன் அப்படின்னு சொல்லி காட்டப்படுறாரு. குட்டநாட்டை ஆண்டவர் இவர். வஞ்சி அப்படின்னு சுட்டப்படக்கூடிய திருவஞ்சை களம் அல்லனா கொடுங்கோளூரை தன்னுடைய தலைநகரா கொண்டு ஆண்டு வந்தவர் இவர். பாரத போர்ல இரு படைகளுக்கும், அதாவது எதிரெதிரா நின்று போர் புரியக்கூடிய 2 படைகளுக்கும் பெருஞ்சோறு படைத்து வழங்கியதால இவருக்கு பெருஞ்சோற்றூதியன் அப்படிங்கிற பேர் வந்ததா முரஞ்சியூர் முடிநாகனார் குறிப்பிடுறாரு. தன்னுடைய ஆட்சி காலத்துல புதியோரை பேணியதோடு நாட்டையும் விரிவுபடுத்தினான் அப்படின்னு சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்துல பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் சூழ்ச்சித்திறன், வலிமை, ஆற்றல், கொடைத்தன்மை இதெல்லாம் நிறைந்தவர் அப்படிங்கிற கருத்து இடம்பெறுது. அது மட்டும் இல்லாம சோழன் கரிகாலனோடு வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்ட போர்ல தவறுதலாக முதுகில் ஏற்பட்ட புண்ணின் காரணமா வடக்கிருந்து நாணி உயிர் விட்டதா சொல்லப்படுது. வெற்றி பெற்ற சோழனை விட அதுல தோல்வி அடைந்து வடக்கிருந்து உயிர் துறந்த சேரனை சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இவருடைய புகழை சிறப்பா பாடியிருக்கிறாங்க. வடக்கிருந்து உயிர் துறத்தல் அப்படிங்கிறது என்னன்னா,
தன்னுடைய மார்புல போர்க்காலத்துல அடி வாங்குறது அப்படிங்கிறது வீரத்துக்கு உகந்த ஒரு செயல். ஆனா தன்னுடைய முதுகுல அடி வாங்குறது புறமுதுகிட்டு ஓடும்போது ஏற்பட்ட ஒரு காயமா கருதுறது உண்டு. அத இழுக்காவும் கருதுறது உண்டு. அதனாலதான் தவறுதலா தன்னுடைய முதுகுல அடிபட்டதுனால அத தன்னுடைய வீரத்துக்கு அழகு அல்ல அப்படின்னு நினைச்சு வடக்கு நோக்கி அமர்ந்து உணவு நீர்னு எதுவுமே அருந்தாம தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றதுதான் வடக்கிருந்து உயிர் துறத்தல் அப்படிங்கிறது. அடுத்ததா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவர் 58 ஆண்டுகள் ஆட்சியில இருந்ததா சொல்லப்படுது. இவர் பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதனுடைய மகன். தமிழ் இலக்கியமான பதிற்றுப்பத்துல குமட்டூர் கண்ணனார் 2வது பத்தின் தலைவனாக இமயவரம்பனை குறிப்பிட்டு இவருடைய புகழ பாடியிருக்கிறாங்க. இமயவரம்பன் அப்படிங்கிற பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா, வடக்குல இமயம் வரைக்கும் தெருக்கு கொண்டிருந்த மன்னர்களை போரிட்டு வெற்றி பெற்றவர். தோல்வியடைந்த மன்னர்களை சிறையில அடைச்சவர். அதனாலதான் இமயவரம்பன் அப்படிங்கிற பேரு இவருக்கு வந்துச்சு. தன்னுடைய முதுமை பருவத்திலையும் போர்க்குணம் கொண்டு விளங்கியவர் தான் நெடுஞ்சேரலாதன். தன்னுடைய வாழ்நாள்ல அதிகமான நாட்களை போர்க்களத்துல தான் கழிச்சதா இவரை பத்தி பேசுறாங்க. சோழ மன்னனோடு ஏற்பட்ட போர்ல இவர் காயமுற்றாரு. ஆனாலும் அந்த வேளையில தன்னுடைய புகழை பாடிய கலாத்தலையார் அப்படிங்கிற புலவருக்கு தன்னுடைய கழுத்துல இருந்த மாலைய பரிசாக வழங்கினார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. போர்ல தனக்கு ஏற்பட்ட விழுப்புண் காரணமா வெட்கமடைந்து வடக்கிருந்து உயிர் திறந்தவர் அப்படின்னும் இவர் பற்றிய செய்திகள் இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது பல்யானை செல்களு குட்டுவன். இவருடைய ஆட்சி காலம் 25 ஆண்டுகள். பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதனுடைய மகன் இவர். தனது அண்ணனான இமயவரம்பன் சோழ மன்னனுடன் ஏற்பட்ட போர்ல இறந்ததுக்கு அப்புறமா இவர் அரசராகிறாரு. பதிற்றுப்பத்தின் 3ஆம் பத்தானது இவர் மீது பாடப்பட்டுள்ளது. இவர் தன்னை புகழ்ந்து பாடிய புலவர்கிட்டயே என்ன பரிசில் வேண்டும் அப்படின்னு கேட்டாராமா. அதற்கு அந்த புலவர், நானும் என்னுடைய பார்ப்பினியும் சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதற்கு அரசன் பார்ப்பனர்ல சிறந்தவர்களை அழைத்து கொண்டு 9 வேள்விகள் செய்தாராம். 10வது வேள்வியின் போது பார்ப்பனரும் அவங்களுடைய பார்ப்பினியும் காணாமல் போனதா சொல்லப்படுது. 25 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்த இவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல பல போர்களில் ஈடுபட்டு சேர நாட்டுடைய ஆதிக்கத்தை பரப்பியதாகவும் 500 சிற்றூர்களை அடக்கிய கும்பர்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதியை சேரர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. கூலி நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கொண்டு நன்னன் அப்படிங்கிற மன்னனை தோற்கடித்தாராம். இது போன்ற தகவல்கள் இவரை பற்றி பதிற்றுப்பத்துல இடம்பெறுது. அது மட்டும் இல்லாம 25 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை செய்ததுக்கு அப்புறமா நெடும் பாரதாயினர் அப்படிங்கிற தனது குருவோட காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய மகன். இவருடைய தமையன் பேரு ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிறது. பதிற்றுப்பத்தின் 4ஆம் பத்துல காப்பியாற்று காப்பியனார் கலங்காய்கண்ணி நார்முடி சேரலுடைய புகழ பாடியிருக்கிறாங்க. கலங்காய்கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிற பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா, இவர் பனை நார்கால புனையப்பட்ட முடியையும் கலங்காயால கட்டப்பட்ட கண்ணியையும் கொண்டு முடிசூட்டி கொண்டதால இவருக்கு இந்த பேர் வந்ததா சொல்லப்படுது. குறுநில மன்னனையும் பாண்டிய மன்னனையும் வெற்றி கொண்டவர் அப்படின்னும் இவரை பத்தி கருத்துக்கள் காணப்படுது. அடுத்ததா சேரன் செங்குட்டுவன். இவருடைய ஆட்சி காலம் 55 ஆண்டுகள். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் அவருடைய மற்றொரு மனைவியான சோழ இளவரசிக்கும் பிறந்த மகன்கள் தான் சேரன் செங்குட்டுவன் மற்றும் சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியரான இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தனக்கு அரச பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டதுனால சேரன் செங்குட்டுவனுக்கு முடிசூட்டப்படுது. சாத்தனார் கண்ணகியோட கதையே சொல்ல கேட்டு கண்ணகிக்கு சிலை எடுக்கணும் அப்படின்னு எண்ணியவர் தான் இந்த சேரன் செங்குட்டுவன். இமயமலையில கல்லெடுத்து தன்னால போர்ல தோற்கடிக்கப்பட்ட வீரர்களுக்கிட்டயே கல்லை சுமந்து வர செய்து கங்கை ஆற்றுல நீர்படுத்தி தன்னுடைய சேர நாட்டுக்கு கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தார்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கனக விசேரை சிறையில் அடித்ததாகவும் காட்டப்படுது. ஆனா சிலப்பதிகாரத்துல காட்டப்படக்கூடிய மாடல மறையோன் அப்படிங்கிறவர் அறிவுரை கூற அதை கேட்டு மனம் திருந்திய இந்த சேரன் செங்குட்டுவன் கனக விசேரை விடுவித்ததோடு கண்ணகிக்கு சிலை எடுத்த அந்த கோவிலுடைய விழாவில் கனக விஜயரும் கலந்து கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் சிலப்பதிகாரத்துல இடம்பெறுகின்றன. இது வரைக்கும் நாம பார்த்தது உதயன் குடும்பம் பத்தி பார்த்தோம். இனிமே நாம பார்க்க போறது பொறையன் குடும்பத்தை பத்தி பார்க்கலாம். இவங்களுடைய பேர் கடைசியில இரும்புரை அப்படிங்கிற மாதிரி முடியும். அந்துவன் சேரல் இரும்புரை. இவருடைய பேரு அந்துவன் அப்படிங்கிறது. இவருடைய மனைவி பெயர் பொறையன் பெருந்தேவி அப்படிங்கிறது.
பொறையன் பெருந்தேவியுடைய பொறைய நாட்டு வாரிசுரிமை கிடைக்கிறது. அதனால சேர நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்குது. அந்துவஞ்சேரல் தான் இரும்பொறை அப்படிங்கிற மரபை தொடங்கி வைத்தவர். இவருடைய வழி வந்தவர்களை தான் இரும்பொறை அல்லது பொறையன் குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. முதல்ல அந்துவஞ்சேரல் அமராவதி ஆற்றுப்படுகை பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பப்படுறாரு. அங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அந்த ராஜ்யம் ஆற்றுப்படுகை பகுதி, கொங்கு நாடு, பொறைய நாடு இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியதா இருக்குது. அந்துவஞ்சேரல் இரும்பொறைக்கு அப்புறமா அவருடைய முதல் மகனான மாந்தரஞ்சேரல் இரும்பொறை ஆட்சியை தொடங்குறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் இறந்து போறதால அவருக்கு அப்புறமா இரண்டாவது மகனான செல்வக்கடுங்கோ வாலியாதன் இரும்பொறை ஆட்சியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. பதிற்றுப்பத்தில் கபிலர் பாடிய 7ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் செல்வக்கடுங்கோ வாலியாதன் இளம்பொறை. இவர் கரூரை தலைநகரா கொண்டு ஆட்சி செய்தவர். இவருடைய காலத்துல பௌத்த மதம் பரவ தொடங்கிச்சு அப்படின்னும் புத்த துறவிகளுக்கு படுக்கைகள் செய்து கொடுக்கிறது அறமாக கருதப்பட்டது அப்படின்னும் கருத்துக்கள் இடம்பெறுது. அப்படி பௌத்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடைகள் கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்டுச்சு. கரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டுல கோ ஆதன் அப்படிங்கிற பெயர் இடம்பெறுது. இது வாலியாதன் இளம்பொறை அப்படிங்கிறது தொல்லியலாளருடைய கருத்தா இருக்குது. அடுத்ததா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. இவர் செல்வ கடுங்கோ வாலியாதனுடைய மகன். தன்னுடைய தந்தைக்கு அப்புறமா சேர நாட்டுடைய அரசனாகிறாரு. பதிற்றுப்பத்தின் அரசியல் கிளார் பாடிய 8ஆம் பத்தினுடைய தலைவன் இவர். ஒரு நாள் அரசரை சந்திக்கிறதுக்காக மோசிகிரனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்தாராம். அவர் நடந்து வந்த களைப்பின் காரணமா அரசருடைய முரசை வைக்கக்கூடிய அந்த முரசு கட்டில்ல படுத்து துயில் கொண்டாராம். முரசு கட்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசர் பயன்படுத்தக்கூடிய முரசை வைக்கக்கூடிய ஒரு மேடை மாதிரியான அமைப்பு. அந்த இடத்துல அந்த புலவர் படுத்து துயில் கொண்டாராம். அது அந்த காலத்துல ஒரு தண்டனைக்குரிய குற்றம். ஆனா புலவர் களைப்பால உறங்குறத பார்த்த அரசன் அவருடைய உறக்கம் களையிற வரைக்கும் கவரி வீசினாராமா. இது அவருடைய புகழா பாடப்படுது. அடுத்ததான் இளஞ்சேரல் இரும்பொறை. இவர் மாந்தரஞ்சேரல் இரும்பொறையுடைய மகனான குட்டுவன் இரும்பொறையுடைய மகன். பதிற்றுப்பத்தில் பெருங்குன்றூர் கிளார் பாடிய 9ஆவது பத்தின் பாட்டுடை தலைவன் இளஞ்சேரல். இவரை பல விதமா எதிர்த்திருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு 16 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செலுத்தியிருக்காரு இந்த இளஞ்சேரல். அடுத்ததா சேரமான் கணைக்கால் இரும்பொறை. இவர் சோழன் செங்கனான் அப்படிங்கிறவரோட போரிட்டு தோற்கடிக்கப்பட்டு அதனால சிறையில் அடைக்கப்பட்டவர். தாகத்துக்கு தண்ணி கேட்டபோது காவலர் ரொம்ப காலம் தாழ்த்தி கொடுத்ததுனால தன்னுடைய நிலைமைய ஒரு பாடலா பாடி எழுதிட்டு இருந்தும் போறாரு. இவர் பாடிய பாடல் புறநானூற்றுல இடம்பெறுது. இதை தவிர்த்து இன்னும் பல சேர அரசர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்காங்க. எல்லா சேர அரசர்கள் பற்றியும் நான் இந்த பதிவில் சொல்லலை. இருந்தாலும் சேரர்களுடைய ஆட்சி பற்றி அறிந்து கொள்றதுக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சோழர்கள் குறித்தும் பாண்டியர்கள் குறித்தும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.